வாங்கணும், மலேசியாவிலே வாங்கணும், இந்த மன்னர்கிட்டையும் வாங்கணும். அதெல்லாம் மினிமம் 3-4 இயர்ஸ் கேப் வேணும் அப்படின்ட்டு எங்கள் அம்மா என்னை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என் பிள்ளை படிக்கணும், உலகத்திலே பெரிய ஆளாக வரணும் அப்படின்ட்டு, நல்லா படித்து நிறைய பட்டம்லாம் வாங்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. முதல்ல என்னை பெற்ற தாய்க்கு இந்த தான்சிரி பட்டத்தை என்ன சமர்ப்பிக்கிறேன். என் தாய் அவங்க உயிரோடு இல்லை, இருந்தாலும் அவங்க எண்ணத்தை நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன். அதான் உண்மை. இந்த பட்டம் பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு 4-5 ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னோவேட்டிவா சினிமாவில் இருக்கிறோம். தன்னம்பிக்கை பேச்சு உண்டு. இன்னைக்கு 2000 குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமா வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்தியாவில். விஐபி ஹேர் கலர் ஷாம்பு மூலமா, ஃபேக்டரி மூலமா, மார்க்கெட்டிங் மூலமா. அது இல்லாம சினிமாவில் இருக்கிறோம், நடிச்சுக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் வேற. இந்த சைடு ஏவிஎம், இந்த சைடு விஜயவாகினி. இதுக்கு இடையில சினிமாவுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சிறிய உதவியா இந்த ஏசி ஃப்ளோர் 3 ஃப்ளோர் இந்த இடத்துல கட்டி வச்சிருக்கேன். இதுவும் சினிமா தான், சினிமாவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான். சினிமாவில் எத்தனை பேர் சம்பாரிச்சு வெளியே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வெளியில சம்பாரிச்சு ஒரு சினிமாவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த இடத்துல இருந்த எல்லா ஸ்டுடியோவும் போய் எல்லாமே அட்டாக் பண்ற மாதிரி பெட்ரூமா மாறிடுச்சு. டப்பிக்கு வீடு கடையும் பெட்ரூம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஷூட்டிங் எல்லாரும் இப்ப காஞ்சிபுரம் போக வேண்டியிருக்கு. ஆனா அதை மீறி சினிமாவில் என்னால முடிஞ்ச உதவி இந்த ஆர்கே ஸ்டுடியோ. அதுலதான் இப்போ உட்கார்ந்து முதல் பேட்டி உங்கள்கிட்ட. இந்த அவார்டு பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் 18 நாட்டுல சிறந்த பேச்சாளர், தன்னம்பிக்கை மோட்டிவேட்டர் பேசுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டாக்டர் பட்டம். அதை மீறி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறேன். பெரும்பாலும் சினிமாவில் இந்த மாதிரி அவார்ட்லாம் நிறைய நடக்கும். தமிழ்நாட்டிலையும் நடக்கும், இந்தியாவில் நடக்கும். என்ன இருந்தாலும் ஆஸ்கார் வாங்குறத எல்லாருமே பெருமையா நினைப்பாங்க. இல்ல இத்தாலியில போய் வாங்கினா நல்லது நினைப்பாங்க. வெளிநாட்டுல இருந்து ஒரு மன்னர் ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது தமிழனுக்கும் தமிழன் செய்த தொழிலுக்கும் ஒரு வரவேற்பு உண்டு. விஐபி ஹேர் கலர் ஷாம்பு அப்படிங்கிறது உலகத்திலே இல்லாத, க்ளோஸ் போடாம அப்படியே தொடலாம்னு சொன்னேன். வெளிநாட்டுக்காரையும் ஏத்துக்கல. தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கு, அது எப்படி சாத்தியம்? வெளிநாட்டுல மார்க்கெட்டிங் போனவொடனே நிறுத்திடுவான். நான் அழகாக சொல்வது உண்டு. தமிழ்நாட்டில் செருப்பு ஃபேக்டரி வச்சிருக்கவங்க அமெரிக்காவில் செருப்பு தைக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க, நம்ம போக முடியாது. ஆனா அமெரிக்காவில் செருப்பு தைக்கிறவன் இந்தியாவில் என்ன வேணாலும் பண்றதுக்கு அனுமதி உண்டு. அப்படி நம்ம அவ்வளோ பண்றது இல்லை. இவங்க கண்டுபிடிப்பா, இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்கீங்களா, அதெல்லாம் இல்லை அப்படி. என்னால உலக அரங்குல போராட முடியல. நீங்க க்ளவுஸ் எல்லாம் பயன்படுத்தலாம், கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்திய அரசாங்கம் 20 ஆண்டுகள் எனக்கு பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க, இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு. சர்டிபிகேட் காமிச்சா கூட ஒத்துக்கல. நீங்க என்ன பண்ணாதான் ஒத்துக்குவீங்கன்னு கேட்டா, இல்ல சார் அது இந்தியா, சைனா அதெல்லாம் அப்படிங்கிறான். அப்போ ஒரு முடிவு எடுத்து லண்டன்ல போய் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆபீஸ்ல அப்ளை பண்ணி, உலகத்திலே வெறுங்கையில பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட ஒரு தமிழனா ஒரு இந்தியால நான் கண்டுபிடிச்சிருக்கேன், ப்ரூவ் பண்றேன்னு சொல்லி 1000 பேர் கடையில ஹேர் கலர் கிரே ஹேரோட இருக்கிறவங்களுக்கு ஹேர் கலர் பண்ண வச்சு, வெறுங்கையில பண்ண வச்சு, கையில ஒட்டலைன்னு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உலக மார்க்கெட்ல நான் என்ட்ரி ஆனேன். ஏன்னா இன்னைக்கு இந்தியர்கள் தொழில் செஞ்சாலும் தமிழர்களா இருந்தாலும் உலக மார்க்கெட்ல அங்கீகாரம் கிடைக்கல. இந்த அங்கீகாரத்துக்கு ஒரு படிக்கட்டாக இதை நான் பாக்குறேன். வெளிநாட்டுல இருந்து ஒரு நாளுக்கு தொழில் செய்யறாங்க, ஒரு பண்றாரு இந்தாங்கன்னு சொல்லும் போது வெளிநாட்டுல போகும்போது நமக்கு ஒரு விஸ்டிங்கரா இருக்கு. அதான் உண்மை. இதனால நான் சாதிச்சிட்டேன்னு சொல்றதை விட சாதனை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஒரு பாதையாக இந்த தான்சிரி எனக்கு அமையும். கிண்ணசேகர் அப்படிதான். கிண்ணசேகர் படிச்சிருக்கேன், கையில ஒட்டான்னு சொன்னது எல்லாரும் வரவேற்றாங்க. ஒரு 25 கண்ட்ரில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா சினிமாவுக்கு ஒரு ஸ்டுடியோ கட்டி வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஏசி ஃப்ளோர் இருக்குன்னு. உண்மையை சொல்றேன். இப்போ ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, ஒரு விளக்குகளை வச்சு குடும்பத்தோட பாக்குற படம் ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு, விரைவில் ரிலீஸுக்கு வரும். சினிமா அப்படிங்கிறது என்னுடைய கனவு, என்னுடைய பேஷன். அதை விட சினிமால நம்ம இருக்கோங்கிறதுக்கு நிச்சயமாக நான் ஒரு சேவையா நினைக்கிறேன் இந்த ஸ்டுடியோவை. இதுல பிளாட் கட்டியிருந்தா நம்ம கட்டியிருக்கலாம், நல்ல வீடு கட்டியிருக்கலாம், எல்லாம் கட்டியிருக்கலாம். ஆனா இந்த கோரம்பாக்கம் அப்படிங்கிறது உலகத்தே தெரிஞ்ச ஒரு விஷயம். சென்னைனாவே கோரம்பாக்கம் பேசப்பட்ட விஷயம். நான் காரைக்குடியில இருந்து கனவு வீட்டு கோரம்பாக்கத்துக்கு வந்தேன்.
எத்தனையோ இளைஞர்களுக்கு முன்னுதாரணமா அந்த கோடம்பாக்கம்ங்கிற பேர் இருந்திருக்கு. ஆனா இந்த சினிமாவை கோடம்பாக்கத்துக்கு துறக்கிட்டாங்க. இப்ப கோடம்பாக்கத்தில் இல்ல சினிமா. என்னன்னாலும் இருக்கணும்னு நினைச்சுதான் ஸ்டுடியோ பண்ணிருக்கேன். ஆதரவு பாருங்க. நான் சினிமாவில வந்து படம் எடுக்கலைன்னு நினைக்கிறத விட படம் எடுக்கிறத விட முக்கியம் இந்த மாதிரி ஒரு சினிமாவுக்கான ஒரு தரத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சது பண்ணியிருக்கிறோம். அவங்க வந்து அங்கீகாரம் கொடுத்த ஒரு சர்டிபிகேட் இருக்கு. அந்த மன்னர் இருந்தாலும் என்னுடைய பேச்சும் என்னுடைய உழைப்பையும் பார்த்துட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டு வந்து எனக்கு பரிசீலித்தார். அவருடைய மகன் அதே மாதிரி ஒரு பரிசீலிச்சா இருந்துச்சுன்னா கத்துக்குவேன். அதாவது வந்து நிச்சயமா. ஆனா பட் இதை வச்சாலும் பண்ண முடியாது. ஏதாவது ஆச்சுன்னா அவன் போய் சேர்ந்துருவான். நமக்கு இருக்கவே இருக்கு காப்பி இல்லையா, டூப்ளிகேட் பண்ணி பண்ணிடலாம். ஓகே சார், வாழ்த்துக்கள். சார் வாழ்த்துக்கள். எங்களுக்கு வந்து இந்த டக்டோஃபிலினா என்ன, டான் 3 செட்டோனா என்ன வித்தியாசம், எதுக்காக கொடுப்பாங்க, எந்த நாடு? அதாவது வந்து சேவை மனப்பான்மை புதிய கண்டுபிடிப்பு மக்களுக்கு அப்படிங்கிறது. நான் வந்து பணம் கொடுத்தா கூட 1 லட்சம் கொடுக்கலாம், 2 லட்சம் கொடுக்கலாம், 10 லட்சம் கொடுக்கலாம், கோடி கொடுக்கலாம், திரும்ப எதிர்பார்ப்பாங்க. ஒரு மனிதனுக்கு அறிவு கண்ணை திறந்து விட்டால், தன்னம்பிக்கை என்ற மிகப்பெரிய சக்தியை அவன் மனசுக்குள்ள கொடுத்துட்டா அது என்னைக்கும் ஊற்றெடுக்கும். நான் எத்தனையோ லட்சக்கணக்கான பேருக்கு வந்து தன்னம்பிக்கை எடுத்திருக்கேன். வெற்றியாளர்கள் இருக்காங்க எவ்வளவு பேருக்கு. என் பேச்சை கேட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய லெவல்ல பொருளாதார சோதனை அடைஞ்சவங்க எத்தனையோ பேர். அந்த சேவை செஞ்சிருக்கேன். ஒண்ணு. 2வது விஐபி இந்த இது மட்டும் இல்ல, கொரோட்டைக்கு நான் மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். உலகத்திலே கிடையாது. இங்க இருக்க அத்தனை பேரும் நான் இலவசமா உங்களுக்கு தரேன் கொரோட்டை. நீங்க ஒரு 7 நாள் உச்சந்தலையில தரவுங்க, கொரோட்டை வந்து 0. ஸ்லீப் டேஞ்சரஸ் ஹார்ட் அட்டாக். நிறைய பேர் நைட்ல செத்து போயிடுவாங்க. காரணம் என்னன்னா கொரோட்டை தான் காரணம். ஆக்சிஜன் ஃப்ளோ இருக்காது. அதுக்கு எப்படி இருக்குன்னா 50,000 ரூபாய்க்கு பெரிய மாஸ்க் இருக்கு, சைலன்சர். வண்டிக்கு மட்டும் சைலன்சர் இல்ல, இப்போ மூக்குக்கெல்லாம் சைலன்சர் இருக்கு. 2 சைடு போட்டு பக்கத்துல கொண்டாட்டி நிம்மதியா தூங்கணும்னா இவன் சைலன்சர் மாட்டணும். எழுந்திரிச்சு பார்த்தா நமக்கே பயமா இருக்கும். ஐயோ எவனோ ஒருத்தன் படுத்து கிடக்கலாம் பக்கத்துலயே. இப்பெல்லாம் கொரோட்டா வந்துச்சுன்னா அவங்க அந்த ரூம் இவன் இந்த ரூம் அப்படித்தானே இருக்க வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு ரெமெடி உலகத்திலேயே சாப்பிடுறது இல்ல, உச்சந்தலையில தடவுனாவே கொரோட்டா நிக்கும்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ICMRI வெப்சைட்ல அது அப்ரூவ்டு, இந்தியனுடைய மெடிக்கல் கவுன்சில்ல அப்ரூவ்டு. அவருடைய சர்டிபிகேட் தரேன், பேப்பர் தரேன், பயன்படுத்துங்க. உங்களுக்கு கொரோட்டா நிக்கலைன்னா பணத்தை நான் ரீஃபண்ட் தரேன். உலகத்துக்கு சேவை செய்யறாங்க. அதுல சொல்லியிருக்காங்க, நைட்டு உச்சந்தலையில் தடவிப்படுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது, ஆக்சிஜன் நல்லா பிரீத் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு சர்டிபிகேட் வாங்கியிருக்கோம். கிளினிக்கலி ப்ரூவன். அது கண்டுபிடிச்சிருக்கேன். இது மக்களுக்கான சேவை. விஐபி ஹேர் கலர் ஷாம்பு மக்களுக்கான சேவை. கொரோனா நேரத்துல நான் நிறைய சேவை செஞ்சது, மாஸ்க் வாங்கி கொடுத்ததெல்லாம் விட காலையில எந்திரிச்சு ஒரு கஷாயம், அந்த கஷாயத்தை காப்பல் பண்ணி முழுங்கிட்டா இன்னைக்கு கொரோனா வைரஸ் வந்து உங்க மூக்குலையும் உங்க தொண்டையிலையும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு. அதுவும் ICMRI அப்ரூவ். இங்க வந்து செட்டிநாடு மிஷன் இருக்கு இல்லையா, அங்க கிட்டத்தட்ட 2000-3000 பேருக்கு கொடுத்து அப்ரூவல் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த 3 கண்டுபிடிப்பும் மக்கள் சேவைக்காகத்தான் பண்ணதுதான். அதெல்லாம் பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதுதான் இந்த மாதிரி அங்கீகாரம். எந்த நாட்டுல கொடுத்தாங்க இந்த விருது வாங்கினால உங்களுக்கு விஷயம் சிறப்பு சொல்லுங்க? நம்ம நாட்டுல உண்டா? அந்த நாட்டுல உண்டு நிச்சயமா. எந்த நாடு அங்கீகாரம் பண்றாங்க, போகலாம், ஏர்போர்ட்ல ஃப்ரீயா போகலாம், வந்தா அதெல்லாம் உண்டு. நான் இன்னொன்னு சொல்றேன், என்கிட்ட இனிமே போனா அங்க போலீஸ் வந்து ஏர்போர்ட்ல வந்து கூட்டிட்டு போவாங்க, வண்டியில போன் பண்ணி நீங்க சொல்லணும் அப்படின்னாங்க. நான் அந்த மாதிரிலாம் எதையும் பயன்படுத்துறது இல்லை உண்மையா. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வயசானவர், பாத்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து அங்க நிறைய மக்கள் சேவை செஞ்சிருக்கிறாங்க. இது வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டுல ஆச்சேன்னு சொல்லிட்டு ஒரு நாடு. அங்க சுனாமி வந்து 3 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. 3 லட்சம் பேர் அடிச்சு எடுத்துட்டு போயிடுச்சு. அப்படியே நடுக்கடல்ல நின்ன ஒரு கப்பல் வந்து, இப்ப சென்னையில எப்படி பாண்டி பஜார் பனங்கல் பார்க் இருக்கு, அப்ப மெரினா பீச்ல இருந்து பனங்கல் பார்க்ல ஒரு கப்பல் வந்து நின்னா என்ன இருக்குமோ கற்பனை பண்ணி பாருங்க. அது மாதிரி அவங்க நாட்டுல நடு ஊருக்குள்ள வந்து ஒரு கப்பல் வந்து இருக்கு, சுனாமியில மிதந்து வந்து. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இதுக்கு நான் அப்பவும் கொஞ்சம் சேவை செஞ்சேன், அவங்கள்ட்ட சொல்லி ஹெல்ப் பண்ணேன் அந்த நேரத்துல. அப்பல இருந்து எனக்கும் மன்னருக்கு தொடர்பு உண்டு. இதெல்லாம் எப்படின்னா ஒரு ப்ராடக்ட் விற்க போகும்போது சந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் நம்ம யாரு, என்ன பண்றோம், என்ன ஏதுங்கிற பழகுறத வச்சு அதை வச்சு தேர்ந்தெடுக்கிறது தான் இது. மகிழ்ச்சி. அடுத்து
சார் நம்ம ஊர் ராஜாக்கள் பொன்னியின் செல்வன் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. ஸோ அவங்க வாழை தூக்கத்துக்கு அதுவே வெயிட் அதிகமா இருக்கும். அந்த வாழையை வந்து அரசாங்கம் கைப்பற்றி அவங்க வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இது ராஜவாள், இந்த வாழை எப்படி உங்ககிட்ட கொடுத்தாங்க, இல்ல அதோட பணம் வாங்கினாங்க? மன்னிக்கணும், அதாவது வந்து இது வந்து அவருடைய சொந்தம், அவர் வச்சிருக்கிறது. மன்னர்கள் இன்னைக்கு எல்லாமே அவங்க வச்சிருக்காங்க, அவங்க நினைச்சா இந்த இதைதான் கொடுக்குறாங்க. இதை வச்சிருக்கிறத கொடுக்கறது, அவங்க வாங்கி கொடுக்கறது இல்லை. யாருக்கு யார் வேணாலும் பரிசளிக்கலாங்கிறதுல எந்த மாற்றம் கிடையாது, பரிசளிக்கலாம். இன்னொன்னு வந்து அந்த நாட்டிலையும் நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், விஐபிஆர் கலெக்ஷன். அதான் உண்மை. அவங்க பாக்குறாங்க நம்ம வந்து ஆல்ரெடி தத்துவசிரி வாங்கி இருக்கோம், மேலும் இன்னும் ஒரு விஷயத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அந்த டிராவல் பண்றதுக்கு எனக்கு ஒரு படிக்கட்டா இருக்கும். என்ன செய்யலாம்? இப்ப என்கிட்ட வந்து என்ன கொடுக்கலாம், அவங்க ஒரு மோதிரம் போட்டு விடலாமா, இல்ல நகை கொடுத்து என்ன சாட்டிஸ்பேக்ஷன் பண்ண முடியுமா? ஏதாவது யூனிக்கா ஒரு விஷயத்த கொடுத்தா ஒரு இதா இருக்கும், அவ்வளவுதான். அதுல இத கிஃப்டா கொடுத்துருக்காங்க. இல்ல வாள் வந்து வீரனுக்கு தான் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் ராஜாக்கள் போய் சண்டை போட்டு அந்த இதை பிடிச்சாங்கன்னா அந்த ராஜாவுடைய வாளை தான் கைப்பற்றுவாங்க. அந்த வாள் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்கன்னா அது எதன் மூலமா, எந்த சரித்திரத்துக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? மனிதர்களோட எண்ணத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வீரனாக நான் இருக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு மனிதனுடைய எண்ணம், ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிறான்னு வைங்க, அவனுடைய எண்ணம். ஒருத்தன் மனித வெடிகுண்டாக மாறுகிறான் என்றால் அது அவனுடைய எண்ணம் கிடையாது, இன்னொருத்தன் மோட்டிவேட் பண்றான். தன்னுடைய இடுப்பிலே தானே ஒரு குண்டை கட்டிட்டு அதை பட்டன் அமைக்கி ஒருத்தன் சாவுதான் சொல்லணும் ஒருத்தன் மோட்டிவேட் பண்றான்னு வைங்களேன். இந்த ஆயுதத்தை விட வார்த்தை என்ற ஆயுதம் மிகப்பெரியது. உன் உயிரை நீ மாய்த்துக்கொள் என்று அவனையே மனித வெடிகுண்டாக மாற்றக்கூடிய சக்தி நம்முடைய வார்த்தைக்கு இருக்கு, நம்மளுடைய மோட்டிவேஷனுக்கு இருக்கு. இந்த உலகமே அதுலதான் இருக்கு. நீங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, பெரிய பட வச்சிருக்கிறதாலும் சரி, இயக்கமா இருந்தாலும் சரி, மோர்தன் ஆயுதத்தை விட வார்த்தைக்கு அதிக சக்தி உண்டு. மோட்டிவேட் பண்றாங்க. என் பின்னால ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, எதை வச்சு சொல்றாங்க? அவங்களுடைய வார்த்தையை வச்சுதான், அவங்களுடைய பேச்சை வச்சுதான். என்னை பொறுத்தவரை இந்த ஆயுதத்தை விட உங்களுடைய பேச்சு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். எண்ணத்தை மாற்றிவிடும், வாழ்க்கையை வளமாகவும் மாற்றிவிடும். இல்லை என்றால் தற்கொலை செய்யக்கூட அது தன்னை மாற்றிவிடக்கூடிய சக்தி வாய்ந்தது. வாழுக்கு அது கிடையாது, மனிதனுக்கு அது உண்டு. நீ நினைத்தால் ஒரு மனிதனை மாற்றி விடலாம், வெற்றியாளராக இல்லை உயிரை மாய்த்துக் கொள் என்று 2 வழிகள் இருக்கிறது. அதனால் பேச்சுக்கு அதிக சக்தி உண்டு. சார் சார் வணக்கம். வாழ்க்கை சார், வாழ்த்துக்கள் சார். சார் வாழ்த்துக்கள் சார். சார் கொரட்டைக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அத உச்சந்தரையில வச்சா ஹார்ட் அட்டாக் கூட வராது அப்படின்னு சொன்னீங்க. இரவுல தூங்கும் பொழுது ஹார்ட் அட்டாக் வராது. நம்ம நாட்டுல நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சா அதை அங்கீகரிக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதை வெளிக்கொண்டு விட மாட்டாங்க. நீங்க கண்டுபிடிச்ச பொருளை வெளிக்கொண்டு விட்டாங்க சார். கண்டுபிடிச்சிருக்கேன், கிளினிக்கல் ஸ்டடி பண்ணியிருக்கேன். 500 பேரை வச்சு 1 மாசத்துக்கு அவங்களை தூக்க வச்சு ஸ்லிப் ஸ்டடி பண்ணி, இன்னைக்கு இவ்வளவு சவுண்ட் இருக்கு, இவ்வளவு ஆக்சிஜன் ஃப்ளோ இருக்கு, இதை பயன்படுத்தினா என்ன இருக்குதுன்னு மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதுலயும் பேர் வைக்க கூடாது, கொரட்டை நின்றுன்னு சொல்லக்கூடாது, இப்படி பல சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு, புரியுதுங்களா? அதையும் மீறி அந்த நேமம் மாத்தி எல்லாம் மாத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னொன்னு நான் கேரண்டி தரேன், தலையில தடவை கொரட்டை நிக்கணும்னு பணத்தை ரீஃபண்ட் தரேன், அந்த கேரண்டி தரேன். ஏன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4-5 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, யாருக்கா இருந்தாலும் நான் உங்களுக்கு இலவசமா தரேன், நீங்க பயன்படுத்துங்க, கவலைப்படாதீங்க. சார் சார் இன்னைக்கு கொரட்டையால பல குடும்பங்கள்ல டைவர்ஸ் நடந்திருக்கு சார். கொரட்டையால பல குடும்பங்கள் டைவர்ஸ் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அதுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. நீங்க ஏன் சார் அதிகமா ப்ரமோட் பண்ணல? ஏன் ஸ்னோர்கேர் விஐபின்னு போட்டா நெட்ல இருக்கு, அமேசான்ல இருக்கு, பிளிப்கார்ட் எல்லாத்துலயும் இருக்கு. இல்ல விஐபி ஸ்னோர்கேர் ஆயில். ஓகே, அதான் மோட்டிவேஷன் நல்லா பேசுறீங்க. இத மக்களுக்கு பயன்படுத்துக்கு அரசியல் வரலாம்னு நீங்க அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம். ஒண்ணு இல்லைன்னா தப்பா நினைக்காதீங்க. நான் வந்து என்னைக்குமே அரசியல் வேண்டாம்னு நினைக்கிறேன். அரசியல் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு அரசியல் வேண்டாம், நம்ம தெரிஞ்சது என்ன இருக்கோ அதை செஞ்சுட்டு போவோம், தெரியாது நமக்கு இருக்கு. சரி சார், உங்க குருநாதர் நிறைய மனுஷன் விலங்கு வச்சு படம் பண்றீங்க, அது மனுஷர்களையும் நடிக்கிறாங்க. கட்டாயமாக. அதாவது
ஏவி பாபு அவர்கள் இருக்கிறார்கள், தம்பி ராமையா அவர்கள் இருக்கிறார்கள், நாசர் சார் இருக்கிறாங்க. நிறைய ஆல் ஆர்டிஸ்ட். நான் என் படம்னாவே எல்லா ஆர்டிஸ்டும் பக்கத்துல நிப்பாட்டிக்குவேன். என்னை கொஞ்சம் பார்க்கணும்னா அவங்களும் இருந்தா சேர்த்து பார்ப்பாங்கன்னு. அதனால தனியா மட்டும் ஹீரோன்னு நினைக்கிறது இல்லை, டீம் ஒர்க்குன்னு நினைச்சு ஆல் ஆர்டிஸ்ட் நல்ல பாப்புலர் ஆர்டிஸ்ட் போட்டு தான் பண்ணியிருக்கிறேன். இதுல ஒரு அனிமல்னா ஒரு வீட்டுல வளர்க்குற நாய். உண்மையா சொல்லணும்னா ஆணவ கொலை அனிமல்ஸை விடவில்லை. இன்னைக்கு ஆணவ கொலையை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். பணக்கார வீட்டுல ஒரு நாய் இருந்தா அந்த ஆணவ கொலை எப்படி இருக்கும்? அதான் இந்த படத்துடைய கதை. ஓப்பனாவே சொல்றேன். அந்த நாய் வந்து தங்கத்தட்டுல சாப்பிடுது, ஏசியில படுத்து இருக்குது, ஆனா பெண் நாய். ரோட்ல போற ஒரு ஏழை ஒரு ஆண் நாய் அதுக்கு ரெண்டுக்கு லவ் வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பணக்காரன் ரிவெஞ்சுக்கானா? நம்ம மனுஷனை பத்தி பேசிட்டு இருக்கங்க. அவன் வளர்த்த பெண் நாய்க்கு வந்த லவ்வுக்கு எதிரியா மாறுறாங்க. அதாங்க கதை. சொல்லிட்டேங்க. ஆனா படம் பாருங்க, நல்லா இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆணவ கொலை அனிமல்ஸை விடவில்லை. என் பணக்கார விட்டு பொண்ணாயிடா, எப்படா நீ வந்து ரோட்ல ஒரு ஆம்பளை வளர்க்கல கிஸ் பண்ணிடுமா, பாத்துருவோமா அப்படின்னு ஒருத்தன் கிளம்பி வர்றான்னா, அதனால ஒரு ஹீரோ என்ன பாதிக்கப்படுறான், அவன் வாழ்க்கை என்ன டிசாஸ்டர் ஆகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய. சார் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் சொன்னீங்க இல்லையா, அது எந்த வகையில அவங்க கவுண்ட் எடுத்து உங்களை வந்து ஹானர் பண்றாங்க? எங்க நீங்க எனக்கு எல்லாமே விட்னஸ் வீடியோ இருக்கு, ட்ரைனிங் கிளாसेस பண்ணது எல்லாமே இருக்கு. எல்லாமே யூடியூப்ல இல்ல அந்த யூடியூப்ல போட்டா இலவசம் ஆயிடும். நான் வந்து கக்கூசுல உட்கார்ந்துட்டு செல்போன்ல பாக்குறதுக்கு நான் தயாரா இல்ல. இப்ப நீங்க வந்திருக்கீங்க, நீங்க இன்வால்வ் ஆகிருக்கீங்க, உங்களுடைய ப்ரொஃபஷனலுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. அதையே நான் செல்போன்ல பேசி அப்படி அனுப்பிச்சோம்னா உங்களுக்கு எங்க இருக்கணும் அங்க உட்காந்து ஆர்கே சாருடைய பேட்டின்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. தன்னம்பிக்கை அப்படி இல்ல. என்னுடைய கண்ணு பேசணும், கை பேசணும், என் உடம்பு பேசணும், அதை இங்க இருந்து உணரணும். அப்பதான் தன்னம்பிக்கை வரும், இல்லைன்னா வரவே வராது. அதான் முக்கியம். அதனால தயவு செய்து நான் டிஜிட்டல்ல மாத்தி விட்டு 2 இன்ச்சில என்ன சுருக்க தயாரா இல்ல. நான் நடத்துற ட்ரைனிங்கா இருந்தா, மோட்டிவேஷன் இருந்ததுன்னா நீங்க வரணும், ஃபுல் டே இருந்துதான் பார்க்கணும். ஆமா, செல்போனே நாட்டால நீங்க வாழ்நாள் கூட செல்போன் பேசுறீங்க, பேசிட்டு போங்க, பரவாயில்ல. இன்னைக்காவது ஒரு 4 மணி நேரம் சொல்றதை கேளுங்கன்னு சொல்றேன். ஒண்ணு இல்ல, பிளைட்ல போனோம்னா என்னங்க சொல்றாங்க முதல்ல, அப்புறம் சுவிட்ச் ஆஃப். அப்படி இந்த டிஸ்டன்ஸை டிராவல் கடக்கிறதுக்கே சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னாங்க. வாழ்க்கையில பொருளாதார சுதந்திரம் அடைகிறதுக்கு கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு காதை கொஞ்சம் திறந்து வைங்கன்னு சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. மகிழ்ச்சி. அடுத்து சம்பந்தப்பட்டது. ஒரு பணக்காரர் வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறாங்க, பெண் நாய் வளர்க்குறாங்க. அது வந்து ஒரு ஏழை ஆண் நாயை காதல் பண்ணு. நீங்க அதை அடிச்சது இல்லை. இது இந்த நாய் வந்து என் நாய் எவ்வளவு பெரிய பணக்கார நாய், நீங்க என்ன ரோட்ல போற ஒரு இதை வச்சுட்டு என்கிட்ட பழக விடுறியான்னு. அதையும் மீறி அந்த நாய் ஏறி குதிச்சு அந்த காம்பவுண்டுக்குள்ள வந்து பழகுது. இதுதான். ஆனால் ஹீரோ என்ன பாதிக்கப்பட்டாங்கிறதான் கதை. சார் ஆர் கர்டன், கேமரா வந்து பாலசுப்ரமணியம் சார், இசை வந்து இமான் சார். சமீபத்துல பாத்தீங்கன்னா சீரியல் ஆக்டர் ஒரு நடிகை வந்து ஒரு ஆடிஷன்ல ஒரு தவறான ஒரு வீடியோ இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆடிஷன் பண்ணதா ஒரு வீடியோ லீக் ஆச்சு. சீரியல்ல இந்த நிலைமைனா சினிமாவில் எந்த நிலைமையில இருக்குது பெண்களுடைய இது பாதுகாப்பு? அதாவது வந்து பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது